இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும், அது எதுவுமே நம்மளுக்கு பின்னாடி பலன் தராதுங்க. அதுவே நம்மளுக்கு ஏதாவது சின்ன ஒரு உதவி அடுத்தவங்களுக்கு செஞ்சுட்டு இருந்தா கூட, கண்டிப்பா அது ரெட்டி பலங்கா நம்மளுக்கு பலன் வந்து சேரும்ன்றத நான் ரொம்பவே உறுதியா நம்புறேங்க. அதனால தான் என்னால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை நான் அப்பப்போ செஞ்சுட்டு இருக்கேன். இந்த மாசமும் நம்ம எப்பவுமே வந்து வழக்கமா வந்து பண்ற அந்த மளிகை சாமான் கொடுக்கறத நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா என்ன அடுத்து என் குழந்தைங்களும் அதை செய்யணுன்றதுல நான் ரொம்பவே உறுதியாகவும் தெளிவாகவும் இருப்பேன். எப்பவுமே நான் செய்யும் போது என் குழந்தைங்களை கூட வச்சுட்டு தான் செய்யறது. நம்ம ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் சரி, ஒரு உதவி செஞ்சாலும் சரி, அது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு தெரியும். நம்ம குழந்தைங்க வந்து அதை பார்த்து வளரும் போது தான் பின்காலத்துல அவங்க செய்யணும் அப்படின்ற எண்ணம் வருங்க. அதனால அது எல்லாமே வந்து நாங்க லீவ் டைம்ல பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் டே வந்த உடனே அவங்களை வச்சுட்டு எல்லாரும் முன்னாடியே வந்து எல்லா பெரியவங்களும் கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க பண்ண ஆசீர்வாதமும் அவங்க சொன்ன வாழ்த்துக்களும் ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்தது. நம்ம செய்யற நன்மை தீமை பாவம் புண்ணியம் இது எல்லாமே தாங்க நம்ம குழந்தைங்களை தாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம வாழ்க்கையில என்னதான் வந்து எவ்வளவு பணம் சேர்த்து வச்சாலும் சரி, எவ்வளவு செல்வம் சேர்த்து வச்சாலும் சரி, எவ்வளவு நகை பணம் சேர்த்து வச்சாலும் நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சமாவது வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற மனப்பான்மையை ஊக்குவிச்சுட்டு போகணும். அதை நாங்க ரொம்பவே தெளிவா செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க உங்க குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி தருவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்றீங்க.